குறிப்பாக சூரத்துல் ஜும்மாவிலே வருகின்ற ஒரு வசனம், அது ஜும்மா தொழுகையில் ஓதப்படுகின்றது. அதே போன்று எங்களுக்கு பரிச்சயமான வசனம், فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. தொழுகை ஜும்மா தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து சென்று அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள், திக்ர் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று அந்த அல்-குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது. அதற்கு முன்னால் வருகின்ற பகுதி, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. நீங்க தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், அதான் சொல்லப்பட்டு விட்டால், உங்களோட வியாபாரத்தை அப்படியே விட்டுட்டு தொழுகைக்காக விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, எனவே வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அப்படியே வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க தொழுகைக்கு வாங்க. தொழுகை முடிஞ்சுட்டா அதுக்கு போற பூமியில தாராளமா நீங்க திரிஞ்சு தேடி சம்பாதிங்கன்னு சொல்லி அந்த அல்-குர்ஆன் வசனம் செல்லுதுன்னா நீங்க வெற்றி பெற்றவர்களாக மாறுவதற்காக. எனவேதான் இது அப்படியே நாங்க என்னன்னு பார்ப்போம். அதே போல நான் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸ், அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல் அமீன், உண்மையான நேர்மையான நம்பிக்கையான ஒரு வியாபாரி, மான் நபியின் வஸித்தீகின் வஷுஹதா, நபிமார்களோடும் சித்தீக்குகளோடும் சுஹதாக்களோடும் மறுமையிலே சுவர்க்கத்தில் இருப்பார் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவேதான் இந்த ஃபுத்பா பிரசங்கத்திலே நான் பேச வரப்போகின்ற பகுதி உங்களுக்கு விலகி இருக்கும். வியாபாரம், தொழுகை, திக்ர் இவற்றை ஞாபகப்படுத்தி வியாபாரி அந்தஸ்தையும் சொல்லி இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சர்வதேச தொழிலாளர் தினமாக இருக்கின்றது. எனவே தொழிலாளர்கள் சம்பந்தமாக ஒரு நாளை குறித்து உலகம் கொண்டாடுகின்றது. ஆனால் வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், தொழிலாளர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பற்றி இஸ்லாம் மிக தெளிவாக பேசி முடித்து விட்டது. எனவேதான் இன்றைய தினம் அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். மதிப்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தொழில் விடயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், சிறந்த மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் சம்பாதித்து வாழுகின்ற மனிதர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். எனவேதான் ஏதோ ஒரு அடிப்படையில் மனிதன் தொழில் செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த தொழில்களோடு சம்பந்தப்பட்ட நபிமார்களின் வரலாறை படித்து பார்த்தால், நபிமார்கள் அனைவரும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நபியையும் அனுப்பவில்லை, ஆடு மேய்ப்பவர்களாகவே அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி இருக்கின்றார். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறார்கள். எனவேதான் அடிப்படையான ஒரு தொழிலாக ஆடு மேய்க்கிறத செஞ்சுக்கிறாங்க. இது ஏன் காரணம்னா, இது ஒரு ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங். நாங்க எங்கட நாட்டுல எங்கட ஊர்ல ஆடு வளர்க்கிற மாதிரி இல்லை. பாலைவனத்துல, வேலி இல்லாத பாலைவனத்துல, புல் இல்லாத பாலைவனத்துல, தண்ணி இல்லாத பாலைவனத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்த்தல் என்பது அது தொழிலுக்கும் அப்பால ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங். ஆடுகள் என்ற சமூகம், அதற்கு தலைவர் அந்த ஆடு மேய்க்கின்ற அந்த மேய்ப்பாளர். எனவே இந்த சமூகத்துக்கு வெளியிலே ஒரு ஆபத்தும் வரப்படாது, ஓநாய் ஏனைய மிருகங்கள் மூலம் வெளியிலே இந்த ஆபத்து வரப்படாது. அதே மாதிரி ஏன் கொண்டோல் இருக்கிற ஆடுகள் தவறி பேற்றவும் கூடாது வெளியில. எனவே ஒரு சமூக பொறுப்பு
ஒரு சமூகத்துக்கு எப்படி லீடர்ஷிப்பை கொடுக்கணும்ன்றதுல அழகான ஒரு ட்ரைனிங் தான் ஆடு வளர்க்கிறது. எனவேதான் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் பாலைவனத்தில். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை குறிப்பிட்டார்கள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள், கேள்வி கேட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால ஒவ்வொரு மத்தியும் சொன்னாங்க. எனவேதான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். எனவே ஒரு கணவன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார், மனைவியுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார், குழந்தைகளுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார்கள், வியாபாரியுடைய அந்த பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார், தொழிலாளியுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். அதே மாதிரி அதிகாரிகள் அவங்க அதிகாரம் அல்லது அதிகாரிகளுடைய பொறுப்புகள் பற்றி வினவப்படுவார்கள், தலைமைத்துவம் பற்றி வினவப்படுவார்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், ஏனைய வேண்டிய ஆபீஸ்ல வேலை செய்கிறார்களே என்றும் அவர்களுடைய பொறுப்புகள் பற்றி நிச்சயமாக வினவப்படும். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சது அர்ராஇ. குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். ஆடு மேய்க்கின்ற அதே சொல்லத்தான் பயன்படுத்துகிறாங்க. எனவே நீ அதிகாரியாக இருந்தாலும் சரி, எஜமானாக இருந்தாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொறுப்பீர்கள். அந்த பொறுப்புகள் நிச்சயமாக விசாரிக்கப்படும். இமாம் விசாரிக்கப்படுவார், முஅல்லிம் விசாரிக்கப்படுவார், எல்லாரும் யாரும் விடப்பட மாட்டாங்க. எனவே தங்களுடைய பொறுப்பிலிருந்து யாரும் தப்படையலாம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடு மேய்க்கிற அதே சொல்ல வச்சு எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டாங்க. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்ப இந்த தொழில் என்று வர நேரம் பெரும்பாலான மனிதர்கள் தொழிலாக வியாபாரம் இருக்கும். எப்படி நபிமார்கள் எல்லாரும் நபியன் இல்லாமல் ஆடு மேய்ப்பவர்களாகத்தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன், லீடர்ஷிப் ட்ரைனிங்குக்கான அது ஒரு அடிப்படை. திரும்ப ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக நபிமார்கள் உருவாக்கப்பட்டார்கள். எனவே அடிப்படையில லீடர்ஷிப் ட்ரைனிங், ஆடு மேய்க்கிறது அது ஒரு முக்கியமான ட்ரைனிங், பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிறது. அதுக்கப்புறம் துறை சார்ந்தவர்களாக உருவாக்கப்பட்டார்கள். எனவே அந்த துறை சார்ந்தவர்கள்ல நாங்க நபிமார்கள் வரலாறு பார்க்கிறோம். பல வித்தியாசமான துறைகள். இதுல உண்மையிலே டைலரை பார்க்கிறோம், விவசாயிகளை பார்க்கிறோம், கப்பல் கட்டும் கைத்தொழில் செஞ்ச நபிமார்களை பார்க்கிறோம், மிகப்பெரிய ஒரு ஜூவை செஞ்சு காட்டின அந்த நபியோட வரலாறு பார்க்கிறோம். நோய்களை சோமாக்கலான்னு இந்த அந்த காலகட்டத்துல எல்லா நோய்களையும் சோமாக்கின மெடிசின்ல ஸ்பெஷலிஸ்டான நபியோட வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நபிமார்கள் ஒவ்வொருத்தர் அந்த பின்னால் உள்ள தொழில்களை படிச்சு பாருங்க, வித்தியாசமான வரலாறுகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நவீன காலத்துல பேசுற அதே விடயத்தை அழகா செஞ்சு காட்டினாங்க. மார்க்கெட்டிங்ல சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன், ஸ்டாக் கீப்பிங், சப்ளை. இது எந்த ஒரு கம்பெனியிலையும் சரியா இருந்தால்தான் அந்த கம்பெனி முன்னேறும். இது அப்படியே செஞ்சு காட்டின ஒரு வரலாறு தான் ப்ரொடக்ஷன், ஸ்டாக் கீப்பிங், அதோட சப்ளை. 7 வருஷம் செழிப்பான காலம், 7 வருஷம் பஞ்ச காலம். எனவே 7 வருஷத்துல 14 வருஷத்துக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யணும். எனவேதான் அதிக விளைவை தரக்கூடிய, விளைச்சலை தரக்கூடிய நாட்டுக்களை கண்டுபிடித்து விவசாயத்திலே ஒரு புரட்சி செய்யணும். 7 வருஷத்துல 14 வருஷத்துக்கு தேவையானது செஞ்சு காட்டினா இல்லையா? அந்த 7 வருஷத்துல உற்பத்தி செய்யறத 14 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், களஞ்சியப்படுத்தல் செஞ்சு காட்டினாலும் இல்லையா? அதோட மட்டுமில்ல, மிகப்பெரிய ஒரு பஞ்சம்.
எகிப்துக்கு மட்டும் இல்லை, சுத்திக்கிற எல்லா பகுதிக்கும். எனவே சப்ளை ஒழுங்கா நடக்கணும். ஒரு மனிதன் கூட மரணிக்க கூடாது. அழகா சப்ளை பண்ணி காட்டினாங்க. அதுக்கு ஒரு நிர்வாகத்தை செஞ்சாங்க. அவருக்கு அழகான நிர்வாகத்தை சூரத் யூசுப்ல நீங்க படிக்கிறீங்க. எனவேதான் நபிமார்களின் ஸ்பெஷலான துறை. இப்படி பழைய நபிக்கு போனவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவர் செஞ்ச வேலை என்ன? எனவே பெரிய ஒரு காடு ஒன்றே உருவாக்கினார். என் கப்பல் கட்டுறதுக்காக விவசாயம் ஒரு காட்டு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சார். திரும்ப அதுல இருந்து பலகை கிழிச்சார். 950 வருஷம் வாழ்ந்தார். திரும்ப கப்பல் கட்டும் ப்ரொடக்ஷன்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அடிச்சு பாருங்க, தேடி பாருங்க. கப்பல் கட்டும் கைத்தொழில் எவ்வளவு முக்கியமான கைத்தொழில் சொல்லி எல்லா நாட்டிலையும் கப்பல் செய்யறதில்ல. எனவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச கப்பல் வித்தியாசமான கப்பல். கடல்லையோ ஆத்துலயோ குளத்திலேயோ போறது இல்லை, சுனாமியில போற கப்பல். மௌஜூம் கல் ஜிபால், குர்ஆன் வசனம் பாவிக்கிறது அப்படித்தான். அலை எப்படியான அலை? மலைகளை போன்ற அலையில போற கப்பல். நீங்க அந்த வரலாறு படிச்சு பாருங்க. மௌஜூம் கல் ஜிபால், மலையில உயரத்துக்கு அலடிக்க போகுது. எனவே சுனாமியில போற கப்பலை செய்யணும் என்று சொல்லி உலகத்துக்கு செஞ்சு காட்டின முதலாவது நபி. ஏன்னா அந்த கப்பல்ல சின்ன ஒரு அப்செட் இருந்தாலும் அந்த கப்பல் தாண்டி வரலாறு அழிஞ்சி. அது மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல இன்னொரு ப்ரொஜெக்ட் ஒன்று, ஜூ ப்ரொஜெக்ட். தெஹிவல ஜூ நாங்க போய் பார்த்திருக்கிறோம். அது ஒரு சாதாரண மினி ஜூ. எனவே இந்த ஜூ ப்ரொஜெக்ட் செய்யணும்னா கப்பல் உள்ளுக்குள்ள அப்படியே தெஹிவல ஜூ மாதிரி ஒரு ஜூ அப்படியே செஞ்சாங்க. சோடி சோடியாக பெருங்க. சோடி சோடியா மட்டுமே இருந்தா போதுமா? சிங்கம் ரெண்டின்னா அதுக்கு சாப்பாடு இறைச்சி வேணும், அதுக்கு வேறையா மிருகம் வளர்க்கணும். புலி ரெண்டின்னா அதுக்கு சாப்பாடு இறைச்சி, அதுக்கு வேறையா மிருகம் வளர்க்கணும். யானையோட சாப்பாடு எவ்வளவு தாவரம் தேவை, யானைக்கு எப்படி தண்ணி தேவை. எனவே இந்த கப்பல் உள்ளுக்குள்ள இருந்தது அப்படியே தெரியவல ஜூவ மாதிரி பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு. இப்ப யாரை வச்சு செய்யறது? இவ்வளவு பெரிய வேலையோட செய்யணும். எப்படி செய்தாரு? எனவேதான் ஈமானிய மனிதர்கள் மிக குறைந்த மனிதர்களை வைத்துக் கொண்டு மிக அழகாக உலகத்திலே செய்து காட்டிய நபிமார்களின் வரலாறு தான் அந்த வரலாறு. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு நீங்க படிச்சுங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நோய்களை சோமாக்கின, மெடிசின் சோமாக்கலான்னு கையுட்ட நோய்கள் எல்லாம் சோமாக்கினாங்க. எனவேதான் வைத்திய துறையில ஒரு பெரிய ஒரு புரட்சி, ஸ்பெஷல் துறை. இத மாதிரி எல்லாம் விளங்கப்படுத்திருக்க வகையிலும் நேரம் போதாங்க. கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு அடுத்தது என்ன செய்யறாங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? இன்டர்நேஷனல் பிசினஸ், சர்வதேச வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். பல நாடுகளுக்கு அந்த வியாபாரம் போடுறாங்க. இதைத்தான் சூரத் குரைஷ் சொல்லுது. ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷித்தாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். குறைஷிகளுக்கு அல்லாஹ் தஆலா கோடைகால மாரிகால வியாபாரத்தை இன்ட்ரெஸ்டாக காட்டினார். அப்ப என்னன்னா, கோடைகால மாரிகால வியாபாரம்ன்றது சாதாரண சின்ன பிசினஸ் இல்லை. வீட்டுல ஒரு கடையை போட்டுட்டீங்கல்ல, டவுன்ல ஒரு கடையை போட்டுட்டீங்கல்ல, பல நாடுகளுக்கு சுத்தினாங்க. ஷாம் பிரதேசம் அப்படி ஒரு நாடா சுத்தி போனாங்க. இங்க யமன் பகுதி, இப்படி பல நாடுகளை சுத்தி வந்தாங்க. ஏன் காரணம் இல்ல? எங்களுக்கு தெரியும், சர்வதேச நபி, சர்வதேச தரத்துல அந்த நபி உருவாகும். இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும். எனவே அந்த சர்வதேச வியாபாரத்தின் மூலம் சர்வதேச தரப்படுத்துறதுல அல்லாஹ் தஆலா எங்க நபிய அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்தார். எனவேதான் அந்த வியாபாரத்தை அல்-அமீன் அஸ்-சாதிக், அத்தாஜிர் அஸ்-சதூக் அல்-அமீன் அவங்களே சொன்னாங்க. உண்மையான நேர்மையான நம்பிக்கையான வியாபாரம். ரசூலுல்லாஹோட சிறப்பு பேரு அல்-அமீன் அஸ்-சாதிக். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சர்வதேச வியாபாரத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக போட்டி போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண தொழிலாளியாக தான் சேர்ந்தார்கள்.
ஆடு மேய்க்கின்ற போது ஆடு மேய்த்து சில கூலிகளை பெற்றுக் கொண்டார்கள் ஒரு தொழிலாளி. சர்வதேச வியாபாரத்துக்கு சேர்ந்த போது அந்த சர்வதேச வியாபாரத்திலே சம்பளத்துக்குத்தான் வேலை செய்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழிலாளியாகத்தான் வியாபாரத்திலே சேர்ந்து கொண்டார்கள் 12 வயதில் இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நேர்மை, அல்-அமீன், அஸ்-சாதிக், இந்த நம்பிக்கை, உண்மை தன்மை, இதை பார்த்த மனிதர்கள் அவரை தங்களுடைய வியாபாரத்துக்கு சேர்த்துக் கொள்வதற்காக போட்டி போட்டார்கள். இப்ப என்ன நடந்துச்சு? யாரு என்னன்னா கூடுதலான லாபம் கிடைக்கிற லாபத்துல இவருக்கு பெரிய பங்கு யாரு கொடுக்குற அந்த அளவுக்கு போட்டியா மாறிச்சு அந்த பிசினஸ். எனவேதான் எங்களுக்கு தெரியும் அந்த வியாபாரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வியாபாரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசா பெரிய ஜாயின் ஆகிறாங்க. ஜாயின் ஆகிறவங்க சின்ன சம்பளத்துக்கு போகல. ஏன்னா அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு போட்டி எல்லாரும் கூப்பிடுறாங்க. எனவே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு இந்த பிரச்சனை தெரியுமா? நிறைய ஆண்கள் ஏமாத்துறாங்க அவரோட பிசினஸ். ஏன்னா அவன் நேரடியா போறல. எனவே நம்பிக்கையான ஒரு ஆளை தேடிக்கொண்டு இந்த கிடைச்சார் ஒரு ஆள் அப்படியே பிசினஸ் கொடுத்தாங்க தெரியுமா? நல்ல உங்களுக்கு லாபத்துல பங்குதாரு. எனவே பெரிய அளவு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னே அந்த வியாபாரத்துல நம்பிக்கையோட ஏற்கனவே நம்பிக்கையான வியாபாரம் செய்வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தெல்லாம் அவங்க கூட்டினார். உங்களை ஏழையா கண்டு ஆனா உங்களை நாங்க வசதி உள்ளவரா பணக்காரரா மாத்தினோம் என்று குர்ஆன் ஏன் சொல்லுது? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற்பட்ட காலங்கள்ல காற்றை விட வேகமாக செலவழிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால் எப்படி? நல்ல வருமானம் வந்துச்சு, நல்லா சம்பாதிச்சாங்க, நல்லா செலவழிச்சாங்க. சொந்த வியாபாரம், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வியாபாரம், இப்படி பலதையும் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம். சாதாரண தொழிலாளியாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வசதி உள்ளவராக அவருக்கு கீழ் பல தொழில் செய்வர்களாக மாறுகின்றார்கள். எனவேதான் ஹாதிம் தொழிலாளி அவருக்கு கீழே இருந்து வேலை செஞ்ச அந்த சஹாபி யார்? அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர் என்ன சொல்றார்? கதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் சேவை செஞ்சேன். வல்லாஹி மா காலலி உஃபி கத்து. சீ என்ற சொல்ல எனக்கு யூஸ் பண்ணியே இல்லை. கோபம் வந்தா நான் எஜமான், எனக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யறார். சீன்ற வசனம் இல்ல, தூசணத்தில் ஏசுற எத்தனை பேரை நாங்க காண்றோம். சீன்ற அந்த சொல் கூட ரசனம் வரல. வலா காலலி லிஷைஇன் லிம ஃபஅல்த கதா ஃபஹல்லா ஃபஅல்த கதா முத்தஃபகுன் அலைஹ். ஏன் இதை செஞ்சாய், ஏன் இல்லாட்டி இப்படி செய்யல, அப்படி கூட எனக்கு கேட்கல. 10 வருஷம் நான் சேவை செய்தேன், நான் வேலை செய்தேன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இந்த இடத்துல தொழிலாளர் தினம். எப்படி அழகான முன்மாதிரி. தொழிலாளி என்றால் அடிமை அல்ல, எஜமான் என்றால் அடிமை எஜமான் என்ற இடம் அல்ல. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தொழிலாளியாக தொழிலை ஆரம்பித்தார்கள், பின்னர் எஜமானாக மாறினார்கள். வேலைக்கு இருப்பவர்களை எப்படி நடத்தினார்கள்? ஏனென்றால் தொழில் பரக்கத்துல அது உண்டு. மனுஷன் சரியான அந்தஸ்தை சரியா கொடுக்கிறது. ஏண்டா எங்களுக்கு தெரியும், குர்ஆன் அழகா சொல்லுது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனம். நிச்சயமாக உங்கள்ல கண்ணியவான் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல தக்வா உள்ளவன். அது யாரை கேட்கும்? சாதாரண ஒரு மனுஷனை கேளு, ஒரு செருப்பு தைக்கிற ஒருவரை கேளு. நாங்க செருப்பு தைக்கிறால சகிலியன்னு செல்வோம், அல்லது பல பேரை சொல்லி கூப்பிடுவோம். அல்லாட்ட அந்தஸ்து கூட வரலாறு பல சம்பவங்கள். செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன் மதீனால நடந்த சம்பவம் மிச்சம் வேற எங்கேயும் இல்லை. தாபியங்கள்ல காலத்துல நடந்த சம்பவம். செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன் துவா அடுத்து இல்லாத துவாவை விட அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சார். இந்த வரலாறை படிச்சு பாருங்க. மழை இல்லாம பல கஷ்டப்பட்டு இருக்கிற நேரம் அந்த ஒரு மனுஷன் துவாவை கபூலாகின அந்த சம்பவம் வரலாறுல பதியப்பட்டிருக்கிறது. எனவேதான்
சாதாரண ஒரு மனுஷன் கூட மிகப்பெரிய மனிதர்களை விட உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் இருக்கலாம். எனவே தன்னிடம் வேலை செய்பவர்களை கூட எப்படி நடத்த வேண்டும், அவருடைய மனம் எப்படி அவருடைய மனதை வெல்ல வேண்டும், இதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தை நான் முதல்ல வேலை செய்தார்களும் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கக்கூடாது. எஜமானும் முதலாளியும் ஏமாற்றப்படாது. அதே மாதிரி வேலை செய்கிறார்கள் கூலி ஆட்கள், அந்த எஜமானுக்கு முதலாளிக்கு கீழே வேலை செய்த மனிதர்களும் ஏமாற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டால்தான் ரெண்டும் சேர்ந்துதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு சூழல் அந்த தொழிலுக்கு நீக்குது, ரெண்டு பேருக்கு நீக்குது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த இடம் தான் நாங்க மிக கவனமா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். மதிப்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், 3 மனிதர்கள் ஒரு பயணம் போறாங்க. போற நேரம் மழை பெய்யுது. ஒரு குகை ஒன்று, சின்ன குகை ஒன்று மாதிரி மலைக்கு அந்த இடத்துல ஒதுங்குறாங்க. கடுமையான அந்த ஒரு காலநிலை. எனவே என்ன நடக்குதுன்னா, அந்த குகையில அவங்க ஒதுங்கிக்கிற நேரம் பெரிய கல் ஒன்று வந்து அந்த குகையை மூடிடுச்சு. குகையை மூடினா கல்லை தள்ளி பார்க்கறாங்க. ஏன்னா 3 பேரால தள்ளல, மிகப்பெரிய ஒரு கல்லு. இப்ப 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க, நாங்க செஞ்ச நல்ல அமல்களை முன்வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றுவார். ஒருத்தர் துஆ கேட்கிறார், தன்னுடைய பெற்றோருக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுப்பார். எனவே தான் அவர் அந்த சம்பவத்தை சொல்லி செல்றார், நான் எப்பவுமே பெற்றோர்களை தான் முன்னுரிமைப்படுத்துறேன். எனவே பிள்ளைகளுக்கு முந்தி, மனைவிக்கு முந்தி பெற்றோர்களை எப்படி கவனிச்சேன் சொல்லி, அதுக்காக இவங்களை புறக்கணிக்கல, எல்லாரையும் சரியா பார்த்தாரு, பெற்றோரை எவ்வளவு கண்ணியமா நடத்தினாருன்ற அந்த விஷயத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லியாருல, இதை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த கல்லை அப்புறப்படுத்திட்டார். கொஞ்சம் கல் விலகிச்சு. 2வது பெரிய ஒரு பணக்காரர் கடன் எடுத்து இந்த அவரோட சொந்தக்கார ஒரு பெண், அழகான பெண். இப்ப அவங்க கடனை திருப்பி தந்துக்கல நிலைமை. மோசமான ஒரு பாவத்துக்காக அந்த பெண் அழைக்கிறார், என்ன சொல்லி கொடுத்தீங்கிறதானே. எனவே அந்த ஜினா என்ற இடத்துக்கு கிட்ட போற நேரம் அந்த பெண் சொல்றா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அவர் அல்லாஹ் பயந்து அந்த ஜினா செய்யல, தௌபா செய்யறாரு, அந்த கடனை விட்டு கொடுக்குறாரு. இதை சொல்லி செல்றாரு, யாரெல்லாம் இந்த என்ன சேவை நீ கபூல் செஞ்சிருந்தா இந்த கல்லை அப்புறப்படுத்தி, இன்னும் கொஞ்சம் கல் சைட் ஆயிடுச்சு. 3வது யாரு? ஒரு பொஸ், ஒரு எஜமான். எஜமான் தொழிலாளியோடு நடந்து கொண்டது என்ன நடந்த அவர் சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்தார், என்னை ஒருத்தர் வேலைக்கு வந்தார், எனவே இந்த ஆடுகளை மேய்ச்சார், அவருக்கான சம்பளத்தை நான் கொடுக்கணும், எனவே ஆடுகள் எல்லாம் மேய்ச்சி தந்துட்டு சம்பளம் எடுக்க போயிட்டார். இப்ப அவரை தேடி பார்த்து நாளை காணல. ஒரு தொழிலாளி, ஒரு எஜமான். பாருங்க எவ்வளவு முக்கியமான சம்பவம். கல் அப்படியே கல் வெளியாரு. இந்த 2 பேர்த்த துவாவோட கல் இடவெளி விட்டு ஈரான வெளியே வந்து கேட்கலாம். இந்த 3வதா பொஸ் தன்னுடைய தொழிலாளியோட எப்படி நடந்து கொண்டார். இதான் அந்த துவா. அது முக்கியமான விஷயம். யாரெல்லாம் அவர் தொழில் செஞ்சாருன்னு சம்பளம் கொடுக்கணும், தேடி பார்த்து நாளை காணல, ஆள் இல்லை. இப்ப அவரோட சம்பளத்தை எங்க கொடுத்து அனுப்புவேலா, நான் என்ன செஞ்சேன், ஒரு சோடி ஆட்டை வாங்கி போட்டேன். ஒரு சோடி ஆட்டை வாங்கி போட்டு அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட முன்ன பின்ன ஆகிக்குங்களே, போதாமையும் கையால போட்டு நீப்பாரு. எனவே அவர்கிட்ட அந்த கூலிக்காக, அவர்கிட்ட அந்த சம்பளத்துக்காக ஒரு சோடி ஆட்டை வாங்கி போட்டேன். ஆட்டை வாங்கி போட்டு சும்மா கேளுமா, அந்த ஒரு சோடி ஆட்டையும் வேறையா நான் பராமரிச்சேன். அது பொட்டிகளை ஈந்து அது அப்படியே பெருக தொடங்கிச்சு. அதை நான் நேரையா பராமரிச்சு வந்தேன், ஏனத்தோட அதை மிக்ஸ் பண்ணல. எனவே செப்பரேட்டாவே வச்சு அது அப்படியே பெருகி வந்துச்சு.
நீண்ட நாட்களுக்கு பின்னால் அந்த தொழிலாளி, என்னிடம் வேலை செய்த அந்த தொழிலாளி என்னிடம் திரும்பி வருகின்றார். இப்போது என்னிடம் வந்து கேட்கின்றார், இவ்வளவு நாட்களுக்கு முன்னால் நான் உங்களிடம் தொழில் செய்தேன், எனவே அதுக்கான சம்பளத்தை நீங்க தரல, என்ன சம்பளத்தை தாங்க. நீங்க சரியா கணக்கு பார்த்தா ஒரு ஜோடாது, அந்த நேரம் அந்த சல்லி ஒரு ஜோடாது, ஏன்னா அதை வாங்கி போட்டேன். எனவே அந்த ஒரு ஜோட ஆட்டை கொடுத்தீங்கன்னா சரி, எஜமானுக்கு ஏமாத்தீங்க. ஒரு சோடி ஆட்டை கொடுத்தீங்கன்னா சரி, அவர் பேட்டிப்பார், ஒன்றுமே கேட்டிக்க மாட்டார், அப்படியே பேட்டிப்பார். ஆனா எஜமான் காட்டுறாரு, ஒரு மலை அடிவாரத்துல அந்த ஐயோட சம்பளத்தை எடுத்துட்டு போச்சு, உன்ன கூலி இந்த ஐக்கில உன்ன கூலி எடுத்துட்டு போச்சு. அந்த மனுஷன் என்ன ஜோக் அடிக்கிறாரு கேட்டார், என்ன நீங்க ஜோக் அடிக்கிறார், நான் ஒரு ஆட்டு மந்தைய கேட்கல, நான் வேலை செஞ்சதுக்கான கூலியை தாங்க, அதனால உன்ன கூலி இந்த சென்று விளங்கப்படுத்துறார். நீ போயிட்டாய், நான் என்ன செஞ்சேன், அதுக்கு 2 ஆட்டை வாங்கி போட்டேன், அது பெருகி 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 இவ்வளவு பெரிய ஒரு ஆட்டு மந்தையா வந்திருக்கிறேன், எடுத்துட்டு போ, உன்ன கூலி நான் வேற செப்பரேட்டா வச்சுக்கிறேன். ஒரு தொழிலாளி எஜமான்கிட்ட வந்து வேலை செய்யறார், அவர் அந்த சம்பளத்தை அப்படியே ப்ராஃபிட்டா மாத்துறார், மிகப்பெரிய வருமானமா மாறி இவரும் ஒரு பெரிய ஒரு எஜமானா மாறுகின்ற அளவுக்கு மாற்றி காட்டிய சம்பவம் தான் அது. நான் மட்டுமல்ல பணக்காரனாக இருக்க வேண்டும், நான் மட்டுமல்ல ஜகாத் கொடுப்பவனாக இருக்க வேண்டும், என்னிடம் தொழில் செய்கின்ற தொழிலாளியும் பணக்காரனாக மாற வேண்டும், அவனும் ஜகாத் கொடுப்பவனாக மாற வேண்டும் என்ற அந்த அழகான ஒரு சம்பவத்தை செய்து காட்டிய அந்த மனிதனுடைய அந்த செயலை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார், யா அல்லாஹ் நீ இந்த செயலை கபூல் செஞ்சிருந்தா இந்த கல்லை ஃபுல்லா அகற்றி எங்களுக்கு வலி ஏற்படுத்திட்டா, இல்லாட்டி நாங்க மௌத்தாய் முடியல, அந்த கல்லை அப்படியே ஃபுல்லா விலகி இடம் கொடுக்குது. இது யார்கிட்ட பிரார்த்தனை? ஒரு வியாபாரி, ஒரு எஜமான், அந்த எஜமான் தனக்கு கீழால் வேலை செய்கின்ற அந்த மனிதரோடு எப்படி நடந்து கொண்டார்? ஏனென்றால் அமீன், நேர்மையான நியாயமான நம்பிக்கையான அந்த வியாபாரி நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் சுகதாக்களோடு சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்றால் அவருடைய துவாக்களுக்கு பெரும்பாலும் இருக்கின்றது. எனவே நேர்மையான நல்ல அந்த வியாபாரிகள் தனக்கு கீழால் வேலை செய்கின்றவர்களையும் நன்றாக கவனிக்கின்ற, அவர்களையும் நல்ல வசதியோடு வாழ வைக்கின்ற அந்த வியாபாரிகளின் துவாவுக்கும் ஒரு பெருமானம் இருக்கின்றது என்பதனை இந்த சம்பவம் சொல்லி காட்டுகின்றது. மிக பெரும் அனர்த்தத்தில் இருந்து கூட பாதுகாக்கின்ற ஒன்றாக அது மாறுகின்றது. நாங்கள் ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தை பேச பண்ணினோம், முழு வியாபாரம் அடிபட்டுச்சு, பஜாரே இல்லை, ஒரு கடமிஞ்சல் பக்கத்தில் இருக்கிற அவ்வளவு வியாபாரம் நடக்குது, பஜார் கிளியோ டவுன் அப்படியே இல்லாம ஆயிடுச்சு. எவ்வளவு நாங்க படிப்பில் பெற வேண்டிய, நான் என்ன வியாபாரத்தை ஹலாலா செய்யறேன், என்னிடம் வேலை செய்பவர்களுடன் நன்றாக நியாயமாக நடந்து கொள்ளுகின்றேன். மதிப்புக்குரியவர்களே, சில கம்பெனிகள் என்ன செய்து வெறும் சம்பளம் மட்டுமல்ல, அவங்க சம்பளத்தை எப்படி தெரியுமா பிக்ஸ் பண்றாங்க, ரைட் சம்பளம், இவருக்கு சோமில்லா வந்தா மெடிக்கல் எப்படி கொடுக்குற, சரி நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயினா உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அதுக்கு நாங்க உங்களுக்கு செலவு தாரோம், உங்களோட உம்மா அப்பாவுக்கு சோமில்லாம வந்தா உங்களுக்கு மெடிக்கல் தாரோம், உங்களோட பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சோமில்லாம வந்தா மெடிக்கல் தாரோம். இதெல்லாம் வச்சு சில கம்பெனிகள் கவர்ச்சியா செஞ்சுட்டு போறாங்க. அது ஹராமான கம்பெனிகளா கூட கேளு. ஆனா நாங்க எங்களை கீழே வேலை செய்யற தொழிலாளித அந்த விஷயத்துல கவனம் எடுக்கிறோமா? வெறும் சம்பளத்தை மட்டும்தான் கொடுக்கிறோமா? உங்கள்ட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யலும், 5 பேர் வேலை செய்யலும், வேலை செய்யற ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சவரை கேளும், இன்னொருத்தர் கல்யாணம் முடிக்காதவரை கேளும், ஒருத்தருக்கு 5 குழந்தைகளை கேளும், இன்னொருத்தருக்கு 2 குழந்தைகளை கேளும், இன்னொருத்தருக்கு புள்ள இல்லாம கேளும். எனவே எல்லாருக்கும் ஒரே சம்பளம், எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றா. நீங்க சம்பளத்தை நின்னா பிரச்சனை இல்லை, ஆனா அவர்களுடைய பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்களை எப்படி கையாள வேண்டும்,
இங்கதான் பறக்கத்தி. ஏன்னா 2 ஆட்டோட முடிக்கிறத 100கணக்கான ஆட்டை கொடுக்க தேவையில்லை. போட ஓட்டுக்கு வெரைட்டிஸ். ஏன் அப்படி கொடுத்தார்? என்னிடம் வேலை செய்பவனும் பணக்காரனாக மாற வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இந்த கிளியோயில நடந்த அனர்த்தத்துல, இந்த திக்குவால ஜகாத் கொடுப்பவர்கள் எல்லாம் ஜகாத் எடுப்பவர்களாக மாறினார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா எங்களை சிந்திக்க வைக்கின்றார். என்னுடைய நடத்தையை சிந்திக்க வைக்கின்றார். ஹோட்டல் செய்தால், சில்லறை கடை செய்தால், தந்த ஹலாலான அந்த பிசினஸுக்குள்ள சிகரெட் அந்த போட்டு அந்த பிசினஸ் அப்படியே ஹராமாக்குறாரு. இந்த ஹராத்தை சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்கு தின்ன கொடுக்குறாரு. எங்க பறக்கத் வரப்போகுது? எனவே சிகரெட்டால் ஹராமா இருக்கு. வெளியே டவுன்ல மட்டுமில்ல, உங்க ஊர்ல நீங்க இந்த சிகரெட்டால ஏன் இந்த ஹலாலான வியாபாரத்தை ஹராமாக்குறது? இது ஒரு விஷயம். அடுத்தது பொய். சின்ன பொய். நானும் அந்த காதால கேட்டிருக்கிறேன். அழகா பொய் செல்ற மனிதர்கள் எங்கட டவுன்ல, எங்கட பஜார்ல ஒரு கொஸ்டுக்கு தாரம் ஹாஜி. இது பிசினஸ் இல்லையே, பொய். ஏன் இந்த கொஸ்டுன்னு சொல்லி பொய்ய சொல்லி அந்த முழு வியாபாரத்தை ஹராமாக்கணும்? அடிக்காமைக்குமா? திட்டுவா இல்ல, அதை விட பெரிய சொல்லு வந்து அடிக்கும். இதான் நடந்து. இத மாதிரி சில வியாபாரத்துல நாங்க நியாயமா நடக்கிறோமான்றது இன்னும் சில சிக்கல்கள். சாப்பாடு டேஸ்டா செய்யறதுக்கு ஒழுங்கிக்குது, அந்த டேஸ்ட நஞ்ச போட்டு செய்யறதுக்கும் ஒழுங்கிக்குது. எனவே சில ஹோட்டல் வியாபாரிகள் எப்படி டேஸ்ட் எடுக்கிறாங்க? கிட்னி ஃபெயிலியர் எத்தனை பேருக்கு? ஏன் இவ்வளவு பெரிய கிட்னி ஃபெயிலியர் வருது? வந்தோடனே கோடிக்கணக்கு செலவு. தின்ன சாப்பாடு, அந்த சாப்பாட்டை தின்ன தந்தது யாரு? எனவே இத கூட அந்த வியாபாரம் செய்தார்கள் யோசிக்க வேண்டிய. டேஸ்டுக்காக எத்தனை வகையான சாமானை யூஸ் பண்றோம்? அதெல்லாம் அப்படியே நஞ்சாக மாறி எத்தனை நோயாளிகள் சின்ன வயசுல சுகர், பிரஷர், ஹார்ட் அட்டாக் எல்லா ஜாதியும் வருது. ஏன்? நான் விற்கிற சாமன் எப்படியான சாமன்? நான் இந்த விற்கிறதால் எனக்கு ஹலால் ஆகுமா? யோசிக்க வேண்டியது. மதிப்புக்குரியவர்களே, சிந்தனை தான். இப்படியெல்லாம் வியாபாரம், மோலாளி, தொழிலாளி இதெல்லாம் யோசிக்க வேண்டியது. பஸ்ல போனா கூட கண்டக்டர் டிக்கெட் எழுத மாட்டான், பாக்கெட்ல சல்லியை போடுவாங்க. இதே மாதிரிதான் சில பேலன்ஸ் தர மாட்டாங்க. இதே மாதிரி கடைக்கு போனா பேலன்ஸ் இல்லையா டொஃபியை தருவாங்க, இல்லாட்டி சாக்லேட் ஒண்ண தருவாங்க. இதெல்லாம் ஆகுமா ஆகாதா? நான் கேட்ட சாமனை தந்துட்டு எனக்கு பேலன்ஸ் தருவோம், நான் கேட்காத ஒண்ணை எப்படி தர இயலும்? இது வியாபாரமா? இது கூடுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். இதுதானே வளமையா நடந்துட்டீங்க. மதிப்புக்குரியவர்களே, பேச வேண்டிய கோரிக்கைவாட பேச வேண்டிய நேரம் பேசித்தான் ஆகும். எனவேதான் அழிவுகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒன்று இருக்கின்றது. நான் என்னை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. மிகப்பெரிய பேரலை ஒன்று வந்து எனக்கு பாடம் கற்றுத் தந்திருக்கின்றது என்றால், நான் எஜமானாக இருக்கலாம், தொழிலாளியோடு எப்படி நடந்தேன், நான் சம்பாதித்து இருக்கலாம், அடுத்தவர்களுக்கு நான் எதனை கொடுத்தேன், ஹலாலாக அவர்களுக்கு பாதிப்பில்லாத கொடுத்தேனா என்று கூட நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சி, இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்கள்ல கட்டப்பட்டு இருந்த ஹதீஸ கேட்டு 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 முறை கேட்டிருக்கோம். அப்ப என்ன சொல்லுது? கலிமா, தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ். கலிமா சென்றவன் தொழுவனும், தொழுகிறவன் நோம்பு முடிக்கிறோம். இந்த 3ஐயும் அழகா செஞ்சுக்கிறோம். மற்ற 2 எனவேதான் இஸ்லாம் என்ற பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிக்கணும்டா 5 தூணும் கொளுத்தி ஆயிக்கணும். 5 தூணையும் கொளுத்தியாக்குற ஆக்கள் யாரு? நாங்க தான். இங்கதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து 2 தூணை பலப்படுத்த வேண்டியது. அதுதான் ஹஜ்ஜும் ஜகாத். எனவே ஜகாத் கொடுக்கின்ற மனிதர்கள் உருவாக்கப்பட வேண்டும், ஹஜ் செய்கின்ற மனிதர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்ற கருத்து கலிமா சென்னா தொழணும், நோம்பு முடிக்கணும். இந்த 5 கடமை மீது ஃபர்ல ஐன், ஃபர்ல கிஃபாயா இல்ல.
உலகத்துல மௌத்தாகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய 5 கடமை. மௌத்தாயின போல செய்யற கடமை இல்லையே. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆண் பெண்ணான முஸ்லீமுக்கும் கடமை. களிமா சென்று தொழுதை நோம்பு முடிச்சேன்னு தப்பிடையில முன்னு மட்டும் கிடைக்கலாம். தாக்கத் தந்தீங்க. மௌத்தாகிறதுக்கு முந்தி ஜகாத் கொடுப்பவனாக மாற வேண்டும். மௌத்தாகிறதுக்கு முந்தி ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தந்திருக்கின்ற இலக்கு. எங்கிருந்து வரணும்? அவர் பொசிக்கிறார், அவர் ஹஜ்ஜும் செஞ்சிருக்கிறார், அவர் ஜகாத்தும் கொடுத்திருக்கிறார். எப்பவும் இணை கீழே வேலை செய்யறவன் இணை கீழே இருந்துட்டு நான் கொடுக்கறதை தான் தின்னணும் என்று ஒரு நாள் யோசிக்கப்படாது. இணை கீழே வேலை செய்யற என்ன தொழிலாளி அவன் ஜகாத் கொடுப்பவனாக மாற வேண்டும், அவனும் ஹஜ் செய்தவனாக மாற வேண்டும் என்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனையும் 5 கடமையை நிறைவேற்றுவதற்காக மாற்றுகின்ற அப்படியான மனிதர்கள் உருவாகின்ற போதுதான் இந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பார்க்க போறோம். மதிப்புக்குரியவர்கள் இதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட். தாபியங்கள் செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட். மிகப்பெரிய அனர்த்தங்களோ பிரச்சனையோ வார நேரம் யாரையும் கைவிடல. கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை தனிச்சுடல்ல. எனவேதான் எல்லாரும் வெளிப்பட்டாங்க. இந்த வேலை தான் இந்த தொழிலாளர் தினத்திலே நாங்கள் பேச வேண்டிய முக்கியமான பகுதி. எனவேதான் இந்த அடிப்படையான விஷயம் நேர்மை, நியாயம், நம்பிக்கை எல்லாத்தையும் வரும். பொஸ் மட்டும் நல்ல என்று அவரு கீழே வேலை செய்யறாள் ஏமாத்துக்காரனா இருந்தா அதுக்கும் தர்த்தரியம் தான். கீழே வேலை செய்யற எல்லாரும் நல்லா இருந்து பொஸ் மட்டும் ஏமாத்துக்காரனா இருந்தா அதுக்கும் தர்த்தரியம் தான். எனவே நாங்க எல்லாரும் எங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அல்லாஹ்விடத்துல யாரு அந்தஸ்துல வந்தது எங்களுக்கு தெரியாது. எனவேதான் இந்த அக்கிரமக்கும் இந்தல்லாஹ் அத்காக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்துல கண்ணியவான் யாரு? தக்வா உள்ளவர். எனவே அந்த தக்வா உள்ள மனிதர்கள் அவங்களை உருவாக்குற மிகப்பெரிய பணி, அதோட சேர்த்து பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். மதிப்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருதுன்னா பொருளாதாரம். முக்கியமான பிரச்சனை பொருளாதாரம். ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிற நேரம் அவர் தனி மனுஷனை கல்யாணம் முடிக்கிறார். அதே சம்பளம் இன்னொரு புதிய மனைவி வந்து சேர்றார். அதே சம்பளம், அதே வருமானம் எப்படி அவர் கொண்டு போகலும். இப்ப புதிய ஒரு புள்ளை வந்து சேருது, 3 பேரா மாறுறாங்க. எப்படி அவர் லைஃப கொண்டு போற? இன்னொரு 2வது புள்ள வருகிறது, 4 பேர். எனவே இன்னொரு 3வது புள்ள வருகிறது, 5 பேர். புள்ள ஸ்கூலுக்கு போகுது, படிக்கணும், மதரசாக்கு போகுது, செலவுகள் கூடுற நேரம் இந்த மனிதர்களுடைய விடயத்தில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்? இதுதான் அத்தாஜிர் அஸ்ஸதூக் அல்-அமீன். உண்மையான, நேர்மையான, நம்பிக்கையான மனுஷன் நிலைமையை புரிஞ்சு வேலை செய்யற அந்த மனிதர்கள். எனவே இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். எனவே சில ஹதீஸ்கள் அல்லாஹ்வே வருகிறது, அஸ்ஸாஇ அலல் அர்மலா வல் மிஸ்கீன் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். அர்மலா விதவைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் உழைப்பவர், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகின்ற அல் முஜாஹித் அந்த அந்தஸ்தில் இருக்கிறார். இன்னொரு ரிவாயத்தின்படி பகல் முழுக்க நோன்பு பிடித்து இரவு முழுக்க நின்று வணங்குகின்ற ஒரு மனிதர் அந்தஸ்தில் இருக்கிறார். மதிப்புக்குரியவர்களே, இப்படியான இந்த பணியை யாருக்கு செய்யலும்? யாருக்கு செய்யலும்? உழைத்தல் என்பது யாருக்காக? ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு, அனாதைகள் ஏழைகளை வாழ வைக்கிறதுக்கு என்னால சம்பாரிச்சு கொடுக்கலுமா? இது எல்லாத்துக்கும் இஸ்லாம் பரக்கத்தை வச்சுக்குது. இபாதத்தோட டச் பண்ணிக்குது, தஹஜ்ஜத்தோட சேர்த்து செல்லிக்குது, பகல் முழுக்க நோம்பு, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதுக்கு சமன். ஒரு மனுஷன் தேவையை நிறைவேற்றுவது கூட 1 மாசம் மஸ்ஜித் நபவியில இத்திகாஃப். ஒரு மனுஷன் தேவையை நிறைவேற்றினா 1 மாசம் இத்திகாஃப் உண்டா? 12 மனுஷன் தேவையை நிறைவேற்றினா 1 வருஷம் மஸ்ஜித் நபவியில இத்திகாஃப். 120 பேருடைய தேவையை நிறைவேற்றினா 10 வருஷம் மஸ்ஜித் நபவியில இத்திகாஃப். 1200 பேருடைய தேவையை நிறைவேற்றினா 100 வருஷம் மஸ்ஜித் நபவியில இத்திகாஃப்.
சில மனிதர்கள் இருப்பாங்க மறுமையில ஸ்ரீலங்கால வாழ்ந்திக்க மாட்டாங்க, ஏன் முழுக்க மதீனாலதான் வாழ்ந்திப்பாங்க. ஆனா மதீனாவை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன் அடுத்தவனுக்காக, அடுத்தவனின் பிரச்சனையில், அவனுடைய கஷ்டத்தில் அவனுக்கு உதவியாக இருந்த அந்த மனிதர்கள் பல 100 வருடங்கள் மதீனா மஸ்ஜிது நபவியில இத்திகாஃப் செய்த மனிதர்கள். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப எங்கேயோ உள்ளாக நாங்க தேடி போயிட்டு செய்யறதை விட எனக்கு கீழே செல்வாங்கன்னா பொஸ் ஜக்காத் கொடுக்கிறார், பொஸ்ஸுக்கு கீழே வேலை செய்யற அந்த வேலைக்காரர் பள்ளிக்கு லிஸ்ட் கொடுத்துக்கிறார். பொஸ்ஸுக்கு கீழே பொஸ் வந்து பள்ளிக்கு ஜக்காத் கொடுக்கிறார், அந்த பொஸ்ஸுக்கு கீழே வேலை செய்யறவர் பள்ளிக்கு ஜக்காத் எடுக்கிறதுக்கு லிஸ்ட்ல கொடுத்துக்கிறார் பேர். அப்படின்னா இது என்ன? அந்த பொஸ்ஸும் அந்த எஜமானும் அந்த வேலைக்காரருக்கு என்ன? ஏன் இப்படியான ஒரு நிலை? இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த தொழிலாளர் தினம் என்பது இஸ்லாம் அத ஏன் ஒரு தொழிலாளி தந்த வேர்வை காய்வதற்கு முன்னே அவனுக்கு கூலியை கொடுங்கன்னு சொல்லிக்குது. மதிக்கணும் தொழிலாளிகள், தொழில் செய்யறவனை மதிக்கணும். அவன் தொழில் சரியாயிக்குது, அவனுக்கு போனஸா கூட கொடுக்கணும். வேர்வை காய முந்தி அவன் கூலியை கொடுங்க. அஜீர அஜிரகு சொல்லி வரும், அவனுக்கான கூலிய கொடுங்க. ஆனா அவன் கூலியில உங்களுக்கு செட்டி செய்யுதா, உங்களுக்கு சந்தோஷம் நீக்குதா, போனஸ் கொடுங்க, அவனை முன்னுக்காட்டுங்க, சந்தோஷப்படுத்துங்க. இதெல்லாம் இருக்குது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, நாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்றைய நாள் என்ற டைம் முடிஞ்சும் இல்லை. எனவேதான் இந்த தொழிலாளர் தினம் என்பது வெறும் பேசிட்டு லீவ் ஒன்று எடுத்துட்டு எல்லாரும் நிற்கிற ஒரு நாள் அல்ல. இஸ்லாம் இதை பத்தி பேசிக்குது. தொழிலாளியாக இருப்பவன் நாளை ஜகாத் கொடுப்பவனாக மாற வேண்டும், அவன் ஹஜ் செய்கிறவனாக மாற வேண்டும். அவனுக்கு கீழால் தொழில் செய்பவனும் அடுத்த வரலாறிலே அவனும் ஹஜ் செய்பவனாக ஜகாத் கொடுப்பவனாக மாறி இஸ்லாம் என்ற கட்டிடத்தின் தூண்களை உறுதிப்படுத்துகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்பதனை இஸ்லாம் அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. எனவே அந்த செய்தியைத்தான் இந்த தினம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. எனவே நாங்கள் எல்லாரும் அந்த விஷயத்துல அல்லாஹ் தாலாவுக்கு பயந்து நம்பி கொள்வதற்கு அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் காய்தாக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் மனை மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் உற்றார்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் நீ பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய வியாபாரத்தில் தொழிலில் நீ பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய 5 கடமைகளையும் பூரணமாக நிறைவேற்றிவிட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். எங்களிலே யார் யாரெல்லாம் ஹஜ் கடமையை செய்யாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஹஜ் கடமையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். அதே போன்று நாங்கள் யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் இருக்கின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் ஹலாலான சம்பாதிக்கின்ற வழிகளை காட்டி ஜகாத் கொடுக்கின்ற மனிதர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்வை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு நீ பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வருமானம் உள்ள செழிப்பான மனிதர்களாக நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மக்களாக நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மிக பெரும் சிக்கல்கள் இருக்கின்றது யா அல்லாஹ். அந்த சிக்கல்களில் முஸ்லிம்களை நீ விடுவிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பழைய கிலாபத்தின் நிழலிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். அந்த அழிந்து போன இஸ்லாமிய கிலாபத்தை மீண்டும் உலகத்துக்கு தருவாயாக யா அல்லாஹ். நீதி நிலைநாட்டப்படுகிற அந்த கிலாபத்தின் நிழலிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த தினத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்கின்றோம் யா அல்லாஹ், எஜமான்களும் தொழிலாளர்களும் நீதியாக நடத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். அதன் மூலம் எங்களுடைய தொழில்களிலே பழக்கத்தை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். தொழிலாளர்களும் செழிப்பாக சிறந்த எஜமான்களாக மாறி அவர்களும் ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவதற்கு நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இதே போன்று எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.